Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில உணவு மிகவும் முக்கியமானது. நமக்கு துக்கம் வந்தாலோ, நோய் வந்தாலோ, பலகீனம் வந்தாலோ, கடன் பிரச்சனைகள் வந்தாலோ, இல்ல புள்ள பிறக்கலையோ, இல்ல புள்ள சந்தோஷமா இல்லையோ, இல்ல பல குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் அந்த உணவு சாப்பிட மாட்டோம். நேற்று ஒரு சகோதரியானவள் கிட்னில ஃபுல்லா சால்ட், ஃபாதர் என்னால எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வருது ஃபாதர், அப்படி என்று அந்த பிள்ளையானவள் சொன்னால், தெய்வ பிள்ளைகள் அந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச, ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படி என்று சொன்னார். அந்த நன்றி ஆண்டவருக்கு தான். அற்புதங்களை அவளுக்குள்ளாய் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்ற தாக உணர்வு, தெய்வ பிள்ளைகளே, தாக உணர்வு. கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு ஒரு தைரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தே தீர வேண்டும், அந்த அற்புதம் நடந்தே தீர வேண்டும். இன்றைய நாளில எத்தனையோ பேரு சரியா சாப்பாடு கிடையாது, முகமெல்லாம் சோகம், வருத்தம், பயங்கர பிரச்சனைகள், எப்படா குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறும் என்ற ஏக்கம், பயங்கர பிரச்சனையின் மத்தியில சாப்பிட முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர், தெய்வ பிள்ளைகளே. Food is important in our life, dear friends. Very, very essential for our strength. But at times we are not able to eat properly, because when we meet some problems, when we are sick, when we meet failure in our life, when problems arises in the family, when our children are not okay, when our children's future are not okay, when they are in troubles, if they are sad, and if their debt is there, if there is no money, and if bankrupt is there, if sickness is more and hospital charges are more, you are not able to face the problem because of no finance. Now you are not able to eat the food because your whole system, your mind controls the whole body. Your worries controls the whole body. Your worries controls your future. Nothing you are able to do. தெய்வ பிள்ளைகளே, உன் மைண்ட் உடம்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுது, உன்னால சாப்பிட முடியல, உன் மைண்ட் உன்னை சோகத்திலேயே வச்சிருக்குது, அதுல இருந்து உன்னால வெளியே வர முடியல, டிப்ரெஷன் உன்னை கொல்லுது, ஐயோ சூசைட் பண்ணிக்கலாமா, அது செஞ்சுக்கலாமா, இது செஞ்சுக்கலாமா என்று தோண வைக்கிறது, தெய்வ பிள்ளைகளே, தோண வைக்கிறது. அதைதான் நாம் பார்க்கிறோம். முதல் ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4-6 வரைக்கும் இஸ்ராயேல் ராஜா ஆகாப் ஒரு அரக்கியான ஒரு பகலை கல்யாணம் பண்றான், ஜெசபேல். அந்த பிள்ளை ரொம்ப ராட்சசியா இருக்கிறா. அப்ப அவள் சொல்லுகின்றாள், எல்லாரும் நம்ம விக்கிரக ஆராதனையை கொண்டாடுவோம், விக்கிரக ஆராதனை செய்வோம், மண்ணையும் கல்லையும் பிடிச்சுக்குவோம் அப்படி என்று அந்த பிள்ளையானவர் சொல்லும் பொழுது, அங்கு சடனா ஒரு தீர்க்கதரிசி எலிசா வருகின்றார். எலியா வந்து, அங்கு நீ எப்படி செய்வாய், என் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் சாகவில்லை, அவர் உயிருள்ள தேவன், நீ எப்படி கல்லையும் மண்ணையும் நீ ஆராதிப்பாய் என்று சொல்லும் பொழுது, அந்த மகளானவள் அவனை பிடித்து கொல்ல ஆணையிடுகிறாள். தெய்வ பிள்ளை, அவனை பிடித்து கொல்ல ஆணையிடுகின்றார். அப்ப அவன் ஓடி போகின்றான். அவன் ஓடி போய் நடு காட்டுல இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு காகத்தின் நிமித்தம் சாப்பாடு கொடுக்கின்றார். காகத்தின் நிமித்தம் அப்பமும் இறைச்சியையும் அவருக்கு கொண்டு வர செய்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, எலியா என்ற தீர்க்கதரிசியை ஒரு காகமானது சாப்பாடு கொடுக்கிறது. ஒரு காகமானது அவருடைய வயிற்றை நிரப்புகிறது. கடவுள் ஆணையிட்டார். அப்ப கடவுள் எலியாவுக்கு ஆணையிட்டதை போல, அந்த காகத்திற்கு ஆணையிட்டதை போல உனக்கு ஏன் ஆணையிட மாட்டார்?
அவனுக்கு ஏன் ஆணையிட மாட்டான்? எல்லாம் நல்ல காலம் நடக்கும், எல்லாம் நன்மையே நடக்கும், தீமைகள் அழிந்து போகும், நீ வெற்றி அடைவாய், சுகம் அடைவாய், நீ தோல்வியை காண மாட்டாய், உன்னுடைய தொழில் வளர்ச்சி அடையும், மீன் தொழில் வளர்ச்சி அடையும். ஏன் நீ நம்ப மாட்டுகிறாய்? காகத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை போஷித்த தேவன் நீயும் தீர்க்கதரிசி தானே, நீயும் இறைவனை நம்பினவன் தானே, நீ இறைவனை ஏற்றுக்கொண்டவன் தானே. ஏன் அயங்குகிறாய், ஏன் தயங்குகிறாய்? My dear children of God, the kingdom in the kingdom of Israel, Agab was a king. He married to a lady called Jezebel. Jezebel was very much interested in worshiping the Baal gods, and she ordered every worship the Baal gods. But a prophet called Eliah arrived there and told, "Are you fool? Are you fool? Our God, Israel God, is alive. He is not a dead God. He is among us. He guides us. He protects us. He saves us. He does all miracles among us. Why should we worry? The Lord is with us." He prophesied there. And she got angry. Jezebel got angry. She wanted to kill this person, and he ran into forest. He waited for God's instruction, further instruction. Till then, God ordered, God commanded a crow to feed this prophet Elijah. There, the crow brought meat and bread and fed him stomach fully. As long as he lived in the forest, he was fed. Dear friends, the Lord fed Elijah. Will he not feed you? Are you not a prophet? Prophet of God. Did you not believe the Lord, living Lord? Did you not believe the Savior? Did you not believe the Redeemer, Jesus Christ? He is our God. He will not allow us to go astray. He will not allow us to decay. He will protect us. He will build us. He will construct us. He will raise us. And we will be blessed all the time. We will be blessed all the time. நீ என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக, வெற்றி அடைந்த பிள்ளையாக நீ மாறுவாய். மகனே, மகளே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கலங்காதே, தவியாதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றுமாக எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள்
மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.